ஈஸியாக சிம்பிளாக பீக்கங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து பீக்கங்காய் தோலை சீவிட்டு நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன் மெல்லிசாக. 3 வெங்காயம் பொடிசாக அரிஞ்சிருக்கேன், 2 தக்காளி அரிஞ்சிருக்கேன், எண்ணெய் கொஞ்சோண்டு, தேவையான அளவு காரத்துக்கு மிளகாத்தூள். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கணும், 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். நல்லா காயட்டும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்க்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். அதோடு சேர்ந்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பீக்கங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போது 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா பரட்டுவோம். லைட்டாக இதை நல்லா மிளகாத்தூள் போட்டு பரட்டிட்டோம். கொஞ்சம் உப்பு பத்தலன்னு போட்டிருக்கேன். ஒரு அரை இதை இப்போ மிளகாத்தூளோட நல்லா பரட்டிட்டோம். கொஞ்சம் உப்பு பத்தலன்னு போட்டிருக்கேன். நம்ம அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக. அதை நல்லா பரட்டிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடுங்க. நல்லா வேகட்டும். இப்போது தயாராகிடுச்சு நம்ம பீக்கங்காய் தொக்கு. நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா சுருளில் வதங்கட்டும். அவ்வளோதான், தயாராகிடுச்சு நம்ம பீக்கங்காய் தொக்கு. வாங்க அனைவரும் உண்டு மகிழ்வோம். நன்றி.